guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சாய் சீக்ரெட் ஹேர் ஆயிலோட பார்ட் 2 தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நான் இந்த வீடியோல வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேக்கேஜ் வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. அழகா இருக்கு இல்லையா இந்த பாட்டில்ல. சோ அது வந்து சேஃபும் கிடையாது, பட் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாய் சீக்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ராக்ரன்ஸ்க்காகவோ எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. 100% நேச்சுரலான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு மட்டுமே இந்த ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷோ இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீனிஷோ இல்லாத மாதிரி ஒரு கலரில் வந்து இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து வராது. அந்த நேச்சுரலான இன்கிரிடியன்ட் என்னும்போது அதோட ஸ்மெல் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் வந்து தாராளமாக இந்த ஹேர் ஆயில் வந்து குழந்தைங்களுக்குலாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் அதுக்குன்னு நான் சொல்லலை, ஒரு அளவுக்கு வளர்ந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய பேர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டைமில் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்ற மெத்தடில் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நீங்கள் 4 days 5 days எத்தனை டேஸ் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நான் வந்து ஒரு 2 days வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு 4 months கிட்ட வந்து வரும் ஒரு பாட்டில். ஸோ நிறைய பேர் இந்த கொஷின் தான் வந்து கேட்டிருக்கீங்க, இது எத்தனை மந்த் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட லென்த் ஹேரை பொறுத்து தான் வந்து ஒரு ஆயிலோடைய குவான்டிட்டி வந்து எத்தனை மந்த் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 weeksக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் வந்து ஒரு 4 days அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வரும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை நல்லா வந்து உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து நல்லா சிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட லென்த் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதுலேயுமே ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நுனி ஹேரில் வந்து 2 வந்து வெடிச்சு போயிருக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணதுனால நல்ல ஹேர் க்ரோத் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேரோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகியிருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆனஸ்ட்டாக இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்து இப்போ நீங்களே மேக் பண்ணி வந்து சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேர் ஆயிலை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உடனே வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமேங்க, நானாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ இல்லைன்னா அதை வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு 5,000 10,000 எவ்வளோ கொடுத்து வாங்கினாலுமே அது உடனே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இல்லை நீங்கள் 1 வருஷம் ட்ரை பண்ணாலுமே அந்த ஹேர் ஆயிலை மட்டுமே தடவிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி வந்து வளரவே வளராது. நீங்கள் கரெக்டாக இன்டேக் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். உங்களுக்கு பிளட் இல்லையா, இல்லைனா உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனாலையுமே வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகலாம். நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். உங்களுடைய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் எதுவுமே வந்து இருக்காத மாதிரி வந்து பார்த்துக்கணும். வீக்லி ஒரு 3 days நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா கீரை எடுத்துக்கணும். நிறைய ஜூஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து குடிக்கணும். நெல்லிக்காய் கண்டிப்பாக இன்டேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து குடிக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 4 or 5 liters வந்து தண்ணி குடிக்கிறீங்க. எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து 100% வந்து இருக்கும். நீங்கள் சொன்னது எல்லாமே எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் கிடையாது தான். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், குழந்தை பிறந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெகுலராக வந்து கடைப்பிடிக்கிறதுனால எனக்கு வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்குது. இந்த ஆயில்னால மட்டும்தான் 100% என்னால் சொல்லிட முடியாது. நான் எடுத்துக்கிற இன்டேக் நல்லாயிருக்கு. அதே மாதிரி என்னோடய ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நான் தேய்க்கிறேன் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் கரெக்டான மெத்தடில் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு முடியே வளரலைன்னா கூட நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எல்லாமே நான் பண்ணுறேன், அப்போது எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து PCOD அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுனாலுமே அதனாலையுமே ஹேர் ஃபால் வந்து ஆகும். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 999 வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ
வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஆன்சர் வந்து இதுதான். நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை மட்டும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பிராண்டு மேலே வந்து குறை சொல்லாதீங்க. அந்த பிராண்டு வந்து எனக்கு யாருன்னு கூட அவங்க தெரியாது. ஐ மீன் வந்து நாடகத்தில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ அதனால அவங்கள நான் ப்ரமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட் தான். இந்த மாதிரி ஆயிலுக்கெலாம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஒரு பீப்புள் தான் அவங்களுமே. ஸோ அவங்க அதை வந்து எல்லாருக்கும் சேல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து மேக் பண்ணி சேல் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் வந்து கஷ்டம் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நிறைய ஹேர் ஆயிலில் வந்து நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் 100% நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை கொடுத்து இவங்க வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மெத்தடில் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். க்ரே ஹேர்லாம் வந்து சரியாக போகுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஹேர் ஆயிலை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேனே. இது வந்து க்ரே ஹேரை வந்து சரி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியலங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 20-25 அந்த மாதிரி க்ரே ஹேர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் மருதாணி வந்து போடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து எனக்கு அது க்ரே ஹேரை வந்து சரியாகுதா அப்படின்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸாவது என்னோடய ஹேருக்கு வந்து மருதாணி போட்டுருவேன். அப்படி வீக்லி ஒன்ஸ் போடல அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது நான் கண்டிப்பாக மருதாணி வந்து தலைக்கு போடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில்னால தான் எனக்கு வந்து ப்ரௌனாக ஆகுதா, சேஞ்ச் ஆகுதா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் மருதாணி போட்டாலே என்னோடய ஹேர் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஒரு 40-50க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டை அடிக்கிறது கூட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுவுமே கெமிக்கல், அதனாலையுமே ஹேர் ஃபால் வந்து ஆகும். இந்த மாதிரி நேச்சுரலாக மருதாணியோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேர் ஃபால் ஆகாமல் அதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக தான் வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து க்ரே ஹேர் வருது. அதுக்கான காரணம் ஃபுட்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா கூட நிறைய கேர்ள்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேருக்கு மருதாணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலுமே வந்து முடிஞ்சால் உங்களால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னால் இந்த ஹேர் ஆயில் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயிலே வந்து கரெக்டான மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். க்ரே ஹேருமே வந்து நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஜூஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து நடக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எனக்கு அந்த ஹிச்சிங்னஸ் இருந்ததுன்னு ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த ஹேர் ஆயிலை வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரே ஹேர் இருக்கிறதுனால நான் அது சரியாகுமோ மேபி எனக்கு அப்படின்றதுனால நான் ஒரு ஆசைக்காக தான் வந்து வாங்கினேன். செகண்ட் பாட்டிலுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து நான் ஒரு கால்வாசி வந்து முடிச்சிட்டேன். நான் திருப்பி ரீபர்ச்சேசிங் வந்து பண்ணுவேன். ஏன்னா இது வந்து இயருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 பாட்டில் தான் வந்து எனக்கு வந்து காலியாகும். நம்மளுக்கு வந்து லாங் இயர்ஸ் நம்மளோட ஹேர் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து நல்லது தான் படுது. ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 2000 ரூபாய் நம்மளோட முடிக்காக செலவு பண்ணுறது எனக்கு எந்த விதத்துலையும் வந்து தப்பாக தெரியல. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. டாடா.